ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் பிறந்த நாள் பார்க்கலும் அந்த மரண நாள் நல்லதுன்னு சொல்றான். அப்ப மரண நாள் நல்ல நான் சொல்றேன், சத்தியத்தை முழுவதும் அறிந்ததான நான் சொல்றேன். சாலமோன் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவனுடைய பிறந்த நாளை பார்க்கிலும் ஒருவனுடைய மரண நாளை பார்க்கிலும் ஒருவனுடைய உயிர்த்தெழுதல் நாள் மிகவும் நல்லது. கையை உயர்த்தலையே சொல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சாலமோன் ஞானி சொல்கிறான் 2 நாள், அதில் நல்ல நாள் எதுன்னு சொல்கிறான்? பிறக்கிறத பார்க்கிலும் மரிக்கிறானே அதுதான் ரொம்ப நல்ல நாளுன்னு சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், பிறந்த நாளை பார்க்கிலும் மரித்த நாளை பார்க்கிலும் உயிரோடு எழும்புகிற ஒரு நாள் யாருக்குன்னா கிடைக்கும் அந்த உலகத்தில் அப்படின்னா அதுதான் அவனுக்கு நல்ல நாள். கையை உயர்த்த இல்லையே சொல்லாமா? அப்படின்னா தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அந்த உயிரோடு கூட எழும்புற நாள் எத்தனை பேருக்கு? உயிரோடு கூட நான் எழும்பணும், அந்த நாள் எனக்கு வரணும், அந்த நாள் எனக்கு கிடைக்கணும். எத்தனை பேர் சொல்கிறோம்? பரிசுத்த பவுலே சொல்கிறான், எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. பிலிப்பியர்ல அழகா சொல்றான் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. கடைசி பகுதி 3:10. எப்படியாகிலும் அதை வாசிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்படி அவன் கேட்கிறான்? எப்படி நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், உப்பையுமா என்றேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. பரிசுத்த பவுல் யார் தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு யாருன்னா கோடீஸ்வரர்கள் சபையில் இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிச்சைக்காரன் இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்க. நீ எவனா இருந்தாலும் சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை புரிந்து கொண்டு நீ உனக்கு எது மேன்மையாக இருக்கு. பிச்சைக்காரனுக்கு கூட நிறைய காரியம் மேன்மையாக இருக்கும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட அவனுக்குன்னு சில மேன்மைகளை வச்சிருப்பான். பணக்காரர்கள் அவர்களுக்கென்று சில மேன்மைகளை வச்சிருப்பான். படித்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு மேன்மைகள் இருக்கும். படியாதவர்கள் அவர்களுக்கென்று சில மேன்மைகள் இருக்கும். இப்போ பரிசுத்த பவுலுடைய காரியத்தை பார்த்தா அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். வேத பண்டிதர்கள் பவுலை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பவுலுக்கு அநேகம் கப்பல்கள், அந்த கப்பல்களுக்கு அவன் முதலாளியாம். அது மட்டும் கிடையாது, அவன் மிகப்பெரிய படிப்பாளி. நீதி சாஸ்திரி ஆகிய நியாய சாஸ்திரியா இருந்ததான கமாலியேலுடைய பாதத்திலே அவன் கற்று தேர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்ன சொன்னேன்? 2 காரியத்தை சொன்னேன். பவுல் யாரு? கோடீஸ்வரன், எத்தனையோ கப்பல்களுக்கு முதலாளி, மிகப்பெரிய படிப்பாளி. 2. அடுத்தது அவனை குறித்து அவனே சொல்லும்போது சொல்றான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 5 to 8 வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். அவனுடைய மேன்மையை சொல்றான் பாருங்க. நான் உங்களை போல கிடையாது. இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே குடியாத்தத்திலே இருக்கிறதான நபர்களை போல நான் கிடையாது. நான் யார் தெரியுமா? 8ஆம் நாளிலே வேதத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். நான் யார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர்களிலே பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் எனக்கு இருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும், நான் என்னதான் 8ஆம் நாளில் கரெக்டாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும், இஸ்ரவேல் வம்சத்தானாய் நான் இருந்தாலும், பென்யமீன் கோத்திரத்தானாய் நான் இருந்தாலும், நான் எபிரேயரிலே பிறந்த எபிரேயனாய் இருந்தாலும், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நீதியின்படி நான் என்ன பண்ணப்பட்டவன்? குற்றம் சாட்ட. இவ்வளவு மேன்மைகள் எனக்கு இருந்தாலும் கூட இதை குறித்து நான் மேன்மை பாராட்டலாம். என் ஜாதியை குறித்து நான் மேன்மை பாராட்டலாம். என் படிப்பை குறித்து, என் அந்தஸ்தை குறித்து, என் குலத்தை குறித்து, என் கோத்திரத்தை குறித்து, என் பேக்ரவுண்டை குறித்து நான் மேன்மை பாராட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் சொல்றான், ஆகிலும் இவைகள் எல்லாம் எனக்கு லாபமாய்
இருந்தாலும் கூட எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக இப்போ நீங்கள்லாம் நான் மரித்தோரிலிருந்து எப்படினாலும் நானும் உயிரோடு கூட எழும்பணும், உயிரோடு எழுந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. முடவன் கொம்புத்தேனுக்காக ஆசைப்பட்ட நிலைமையில் சோம்பேறி தான் விரும்பினதை ஒன்றையும் பெற முடியாது. நீ சோம்பேறியாக இருப்ப அப்படின்னா, நீ நொண்டி நடப்பா, கர்த்தருடைய காரியத்தில் குந்தி நடப்பா அப்படின்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ கரெக்டாக வீரமுள்ள நடையை போட்டு நீ உயிரோடு கூட எழுந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா இன்றைக்கு சொல்கிறதான வார்த்தையை நல்லா விளங்கி கொள்ளு. உனக்கு எது மேன்மையாக இருக்குது? உனக்கு எது இந்த உலகத்தில் ரொம்ப பெருசாக தோணுது? உன் பிள்ளை ரொம்ப பெருசா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன் கொடுத்துரு, எனக்காக வச்சிடு, பலிபீடத்தில் வெட்டிடு, ஒரே வெட்டு. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? எந்த வார்த்தையும் கேட்காம என் கர்த்தருக்காக அவர் மேல் நான் வைத்திருக்கிறதான பிரியத்துக்காக, நேசத்தின் வெளிப்பாடாக எனக்கு ஒன்று கனேகன் இருக்குது, அதை எடுத்து பலிபீடத்தில் வச்சிடுறேன். வச்சான் பாருங்களா. அவன் யாரு? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக நினைச்சான். கர்த்தருக்காக விட்டவன் ஒன்றையும் இழந்து போனதே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்காக உன் பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டினா, கர்த்தருக்காக உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தையும் நீ இழந்து போயிட்டினா, கர்த்தருக்காக உன் ஜீவனையும் கொடுத்துட்ட அப்படின்னா அந்த ஜீவனை நீ இழந்து போவது கிடையாது. நித்திய ஜீவகாலமாக அந்த ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். வெள்ளிக்கிழமையினுடைய மனைவி எடுத்தாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? எத்தனை பேர் உன் ஜீவனை நித்திய ஜீவகாலமாக எத்தனை பேர் சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறோம்? எத்தனை பேர் நான் கர்த்தருக்காக எதை இழந்தாலும் நான் ஒன்றையுமே நான் இழந்து போவது கிடையாது, அதை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள. ஆபிரகாம் அந்த பலிபீடத்திலே ஈசாக்கை வைத்து கத்தியை ஓங்கும் போது என்ன தெரியுமா நினைச்சிருப்பான்? 100 வயதில் யாருக்கு நான் குழந்தை பிறக்குமா? நான் கிழவன், காடு வாவாந்து, வீடு போந்து, அப்படிப்பட்டதான தடுமாறி நடந்து கொண்டிருக்கிற என் சரீரம் பலவீனப்பட்டுருச்சு, என் பொண்டாட்டியினுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஸ்திரீகளுக்குரியதான வழிபாடு நின்று போச்சு, மெடிக்கல் ரீதியாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அப்படிப்பட்ட 2 டெட் பாடியை வச்சு ஒரு ஈசாக்க கர்த்தர் கொடுத்திருக்கும் போது இப்போ அந்த ஈசாக்க பலியா கர்த்தர் கேட்குறாரு. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? 2 பிணங்களை போல இருக்கிறவனிடத்திலிருந்து ஒரு குழந்தையை வர வைத்தவர். என் பிள்ளை சிந்துகிற ஒவ்வொரு ரத்தத்திலிருந்தும் ஒவ்வொரு ஈசாக்குகளை, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் ஒவ்வொரு ஈசாக்கு கர்த்தர் உண்டு பண்ண வல்லவர். அதுதாங்க விசுவாசம். அவன் யார் தெரியுமா? கர்த்தருக்காக தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமாக நினைக்கிறவன். அவன் சொல்றான், எனக்கு எவ்வளவு, பரிசுத்த பவுல் சொல்றான், எனக்கு எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் கர்த்தருக்காக, கர்த்தரை, அந்த வசனத்தை வாசிங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறதான தேவ பிள்ளைகள், சில பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறீங்க, அவங்களுக்கு லீவு கிடைக்கலாம், வீக்லி ஆஃப் கிடைக்கலாம். ஆனால் சில பேர் லீவு போட்டு இங்கே வருவாங்க, வேலைக்கு போனால் அந்த நாளில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதையும் கூட விட்டுட்டு வராங்கன்னா அவங்க யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக அவனுக்கு லாபமாய் தோன்றதை நஷ்டம் என்று விடுறான். ஏன்னா அங்கே போனால் பணம் கிடைக்கும், ஆனால் இங்கே வந்தால் சத்தியம் கிடைக்கும். பணம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, பரிசுத்தம் பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனால் நான் பரிசுத்தமாகணும். எப்படி பரிசுத்தமாக முடியும்? அவருடைய வசனத்தினாலே, அவருடைய சத்தியத்தினாலே நான் பரிசுத்தமாக முடியும். அந்த சத்தியம் எங்கே கிடைக்குது? கர்த்தருடைய ஆலயத்தில் வருது. சத்தியம் எங்கே கிடைக்குது? சபையில் கிடைக்குது. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையை உயர்த்தலைய சொல்ல, இன்னும் கம்பீரமோ ஒரு அலையிலேயே சொல்லாமா? கர்த்தரை அறிகிறதான அந்த காரியத்துக்காக அந்த இடத்துல பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்றா, அது மாத்திரமல்ல, என்ன சொல்றான் பாருங்க, என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்படின்னா நல்லா விளங்கி கொள்ளணும். நாம் உயிரோடு எழும்பணும்னா அதற்கு தகுதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதன மேன்மைகளை எல்லாம் பரிசுத்த பவுலை போல அதை கர்த்தருக்காக நஷ்டம் என்று நினைக்க வேண்டும். அப்ப பரிசுத்த பவுல் ஏன் அப்படி சொல்றான்? அதே பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவனுக்கு இருக்கிற மேன்மைகளை எல்லாம் ஏன் நஷ்டமா விடுறதுக்கு துணிஞ்சிட்டான்? அவனுக்கு இருக்கிற மேன்மைகளை எல்லாம் ஏன் குப்பையா என்ன துணிஞ்சிட்டான்? அதையெல்லாம் கொடுத்து எதை நான் ஆதாயமாக்கிக்கணும்? கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கிக்கணும். இயேசுவே இயேசுவே நம்மையெல்லாம் அவருக்கு ஆதாயமாக்கிக்கிறதுக்கு அவரை நமக்காக கொடுத்தார். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? நம்ம எல்லாம் இன்னைக்கு இயேசுவுக்கு ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, நான் அல்லேலூயா பாட்டுக்காரங்க ஏசப்பாவின் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க அப்படின்றாரு. அப்படி தானே? அப்போ அவரே அப்படி பாடுறாருன்னா இயேசுவுக்கு சொந்தக்காரர் ரொம்ப பேர். இப்போ இங்கே குடியாத்தத்தில் இந்த சியோன் கோட்டை சபையில் மட்டுமா இயேசுவுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க? குடியாத்தத்தில் எத்தனை சபை இருக்குது? அப்படி தானே? நமக்கு தான் சில சபைகளை பிடிக்க மாட்டேருக்குது. அதெல்லாம் பேர்க்க சபை அப்படின்றோம். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறதான சபை உலகம் எங்கிலும் இருக்குது. இப்போ இயேசு எங்கே பிறந்தார்? ஒரு மாட்டு கொட்டையில் பிறந்தார். இயேசுவை யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய ஜீவனை அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே, அந்த மரணத்தில் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஜூடாவுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அதனால் அவர் பழிச்சிட்டாரு. இப்போ உட்காந்துட்டு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. இல்லைன்னா என்னைக்கும் காலி ஆளு. இப்போ நான் உயிரோடு கூட இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதோ எங்கள் மைத்துனர் இறந்து போயிட்டாரு. அவர் என்னை விட பராக்கிரமம் உள்ளவர், பலம் உள்ளவர், பலசாலி. அவர் இறந்து போயிட்டார். இன்னைக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்? எனக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்து விட்டார். அவர் நியமித்த காலம் வரைக்கும் எனக்கு மரணம் கிடையாது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவருடைய அனுமதியின்றி அவனுக்கு மரணமே கிடையாது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவரை நாம் நமக்கு ஆதாயமாக்கி கொள்ளணும். அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபமா தோணுதோ அதை நஷ்டமாக விடணும். அது சீ அப்படின்னு விட்டுறணும். அது குப்பை அப்படின்னு விட்டுறணும். வெள்ளிக்கிழமை மனைவி எடுக்கும்போது அழகாக அழுத்தம் திருத்தமாக எடுத்தாங்க. அந்த கனி எப்படிப்பட்ட கனி? புசிப்புக்கு நல்லதான். புசிப்புக்கு நல்லதை போய் இயேசு விளக்குறாருன்னா அவருக்கு என்ன? ஏன் அப்படி பண்ணுறாரு? புசிப்புக்கு நல்ல கனியை சாப்பிட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? பார்வைக்கு இன்பமானது. பார்க்குறது இந்த காட்சி, இந்த படம், இன்னும் அருமையாக இருக்கும். அது இன்பமாக தான் இருக்கும். தொடாத, பார்த்துடாத, செத்து போயிடுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ எப்படி இந்த அனுபவத்துக்குள்ளே வருவ? என்னை போல சினிமா பைத்தியம் யாருமே கிடையாது. அப்படி சினிமா பைத்தியம் விடிய விடிய பார்த்துக்கிட்டே இருப்பேன். 1997 ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்சம் தடுமாறி விழுந்து எழுந்தேன். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் அந்த படத்தை விட்டுட்டு இன்னைக்கு என்னால் ஒரு சீன் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அதெல்லாம் எனக்கு லாபம், அதெல்லாம் எனக்கு இன்பம். அதான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் அது இருந்தது. ஆனாலும் அதை தொடாதன்னு சொல்லிட்டான் ஆண்டவர். சொல்லிட்டாரு. யார் இந்த அனுபவத்துக்குள்ள வருவான்? பட்டிக்கட்டா முட்டாய் கடையை முறைச்சி பார்க்கறது போல நீ அதையே பார்த்துட்டு இருந்தா, சூப்பர் ஸ்டார் படம் வருதான், விஜய் படம் வருதான், எந்த படம் வருதான், அந்த படம் வருதான், நீ இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? அரசியலில் நீ ஈடுபடுவ அப்படின்னா, வேண்டாத பிஸ்னஸில் நீ ஈடுபடுவ அப்படின்னா, பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே நீ வயிற்று பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே சிக்கிக்கொள்வ அப்படின்னா நீ எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? உனக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
நீ ஏன் அதை பார்க்குற? அது புசிப்புக்கு நல்லது தான். சில சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப நல்லது தான், பிடிக்கும் தான். ஆனால் விட்டுரு, டாக்டர் சொல்கிறார் அதை தொடாத, தொட்டா செத்து போயிடுவேன். சிலது புசிப்புக்கு நல்லது தான், பார்வைக்கு இன்பம் தான், புத்தி தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் தான், அதை விட்டுருன்றார் ஆண்டவர். அது யார் அந்த அனுபவத்துக்குள்ளே வர முடியும்? பரிசுத்த பவுல் ஏன் வரான்? எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து, நிறைய பேர் மரித்து போகிறான், மரித்தோரில் இருந்து நான் உயிரோடு கூட எழும்பும்படிக்க நான் என்ன செய்கிறேன்? எனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எவைகளோ அவைகளை நான் நஷ்டமாக விட்டேன். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? உனக்கு எதுமா லாபம்? தேவ பிள்ளையே, உனக்கு எது லாபமாக இருக்குது உலகத்தில்? சில பேர் சொத்துக்கு சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆஃப்டர் ஆல் பணத்துக்கு இன்னைக்கு என் தகப்பனோ தாயோ எனக்கு பணத்தை கொடுக்கல, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் என் தகப்பன், என் பரலோக தேவன் எத்தனை லட்சங்களை என் கையில் பார்க்க வச்சார் தெரியுமா? அதற்கு நான் தகுதியானவன் கிடையாது. அப்படின்னா பணம் என்பது அது கர்த்தருக்கு லேசான காரியம். உனக்கு 10 கோடி வேணும்னா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரா? எப்போ கொடுப்பாருன்னு தெரியாது நீ. ஆனால் 10 கோடியை நீ எதிர்பார்த்து வரக்கூடாது. அந்த 10 கோடியை பார்க்கிலும் கோடீஸ்வரர் ஆகிய கர்த்தர் உனக்கு சொந்தமானவராக இருந்தா உனக்கு எல்லாமே உன்கிட்ட இருக்குன்றேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவரை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட அப்படின்னா அவர் தான் பொக்கிஷம், அவர் தான் புதையல், அவரிடத்துல எல்லாமே இருக்குது. உனக்கு ஆரோக்கியமா, உனக்கு பணமா, உனக்கு செழிப்பா, உனக்கு மேன்மையா, உனக்கு வசதியா, உனக்கு எல்லாமே கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அவர் உன் கூட இருக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றார், கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்படி. ஏன் அப்படி சொல்றான்? அவன் சொல்லும்போது சொல்றான், நான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பும்படி, அதற்கு தகுதியாகும்படி எனக்கு லாபமாய் தோன்றுகளை நஷ்டமாக விட்டேன்றான். ஏன் அதை சொல்றான்? கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாய். நீ உயிரோடு எழும்புவதற்கும் கிறிஸ்துவை உனக்கு ஆதாயமாக்கிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இயேசுந்தாம்பா உயிர்த்தெழுதல். கையை உயர்த்தலுய சொல்லாமா? இயேசு மார்த்தாலை பார்த்து சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். வாசிங்க சீக்கிரம். யோவான் 11:25. இயேசு சொல்றான் பாத்தீங்களா? இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலே சொல்லாமா? நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். பவுல் எதற்காக ஆசைப்படுறாரு? நான் எப்படினாலும் உயிர்த்தெழும்பணும். அப்போ இயேசு சொல்றாரு, நான் தான் உயிர்த்தெழுதல். அதனால பவுல் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இயேசுவை நான் எனக்கு ஆதாயமாக்கிக்கணும். அப்போ இயேசு ஏன் கூட இருந்தா நான் மரித்து போனாலும், அதான் அந்த இடத்துல இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கையை உயர்த்தலுயா சொல்லாமா? எத்தனை பேர் நான் மரித்தாலும் பிழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம்? எத்தனை பேர் கேட்கிறோம் நான் மரித்தாலும் பிழைக்கணும்? அப்ப இயேசுவை என்ன பண்ணணும் தெரியுமா? விசுவாசிக்கணும். இயேசு விசுவாசிக்கணும் என்ன தெரியுமா பண்ணணும்? மனம் திரும்பணும். அதனால தான் இயேசு பிரசங்கம், ஃபர்ஸ்ட் பிரசங்கமே என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மதம் மாறுன்னு சொல்லல, மதம் மாறு அப்படின்னு சொல்லல, கிறிஸ்தவத்தில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லல. இது ரொம்ப ஸ்கூலில் சேர்றது போல, சர்ச்சில் சேர்ந்துரு, ஸ்கூலில் சேர்ந்துரு, அதெல்லாம் கிடையாது. நீ மனம் திரும்பு. நிறைய பேர் மதம் மாறி இருக்கிறான். மதம் மாறினவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? மனம் திரும்பினவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீ மதம் மாறினா உனக்கு நரகம் நிச்சயம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து குடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. நீ கூட ஒரு சிலரை சொன்னேன், குடிகாரணங்களை சொன்னேன், வர சொல்லி வரமாட்டான். ஏன்னா குத்தும். சாஃப்டாக பேசினேன், எப்பவுமே சாஃப்டாக பேசி தான் உள்ள கூப்பிடுவோம். பரவாயில்ல பிரதர், என்னையும் கூட நினைக்கு கூர்ந்து கூப்பிடுறீங்க, கண்டிப்பாக வந்துடுவேன். வரமாட்டான். ஏன்னா வந்தாக்கா குடி போயிடும்ல. அப்படி தான் ஒரு அம்மா சர்ச்சுக்கு புதுசாக வந்தாங்க. அங்கே அம்பேத்கர் மண்டபத்தில் ஃபஸ்ட்டு பிரசங்கம் 3 பாயிண்ட்டை வச்சு பிரசங்கம் பண்ணேன். முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பிரகாசமாக இருந்தது முகம். முன்னால் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார்
அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், நாங்கள் இனிமேல் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் வரல, ஹஸ்பண்ட் எல்லாமே ஃபேமிலியாக வந்துடுவோம் இனிமேல் அப்படின்னாங்க. மனசுலேயே சிரிச்சுக்கிட்டேன். அடுத்த வாரம் பிரசங்கம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். சரி, வந்துட்டாங்க, அடுத்த வாரம் வந்துட்டாங்க. புருஷன் வரல, பிள்ளைங்க அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சொன்ன வசனத்தை வாசிக்கும்போது பாயிண்ட் வரும்போது டப்புன்னு சொல்லிடணும் தானே. நான் சொன்னேன், நீ செய்கிறதான தப்பு உன் பிள்ளையை பாதிக்கும்னு சொன்னேன். நீ சாபத்தை சேர்த்து வச்சின்னா அது வண்டியாக அறுவடை செய்யும்னு சொன்னேன். மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது. எங்கேயோ சண்டே கிளாஸ் எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம், பார்க்குறோம், முகம் மாறி போச்சு. அந்த மெசேஜ் ஃபுல்லாகவே, ஏன்னா நீ தப்பு செஞ்சா நீ என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவ. ஆனால் உன் பிள்ளைய கர்த்தர் பாதிக்கப்பட வைப்பார். ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்தா 1000 தலைமுறைக்கு அவர் உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சா உன் சந்ததி பாதிக்கப்படும். அன்னையோட கடைசிங்க அவங்க கடைசியில் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு வேற ஒருத்தரோட லிங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி ஏன் பிரசங்கத்தை கேட்டு ஏன் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்க முடியும்? இது யாரு? வாரம் சர்ச்சைக்கு போகிறதா நாள்? எந்த சர்ச்சைக்கு போகுது? ஒழுங்கா நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணி, ஒழுங்கா நீ ஜெபத்தை பண்ணி, ஒழுங்கா நீ உபவாசம் பண்ணி வந்து நின்று வசனத்தை நீ கரெக்டாக கொடுத்தீன்னா அது திருந்தும். சபையில் வந்து உட்காந்துக்கிட்டு தூங்கி வழிஞ்சா யாருடைய தப்பு? பாஸ்டருடைய தப்பு. ஒரு விசுவாசி நரகத்துக்கு போகுதுன்னா யாருடைய? நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. மீறி நரகத்துக்கு போனா அவன் ரத்த பழிக்கு நீ ஆளாக மாட்ட. நீ சொல்றத சொல்லிடு. அப்ப சொல்லாதது யாருடைய தப்பு? பாஸ்டருடைய தப்பு. ஒவ்வொரு விசுவாசியை நீ கவனிச்சு பாரு. யாரு எந்த ஒவ்வொரு ஆடுகளுடைய நிலைமையை நீ பாரு. சரியா நீ உபதேசம் பண்ணு. தேவ பிள்ளைகளே, சரியா உபதேசத்தை பண்ணி கர்த்தருக்கு நேராக கொண்டு போகணும். தேவ ஜனங்களை மனம் திரும்பணும். மதம் மாதிரி இது சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குதா? ஏன் எனக்கு முன்னால் டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குதா? வேடிக்கை காட்டுக்கிட்டு இருக்குதா? இது இந்த விசுவாசி வந்து உட்காந்துட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு போதா? நானும் சர்ச்சைக்கு வந்துட்டேன், மெம்பர் ஆகிட்டேன், ஆஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சர்ச்சைக்கு வந்துட்டு யாரையோ பாஸ்டரையோ இல்லை யாரையோ குடும்பத்தையோ யாரையோ திருப்திப்படுத்திட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு போதா அப்படின்றத குறித்து யார் கவனமாக இருக்கணும்? பாஸ்டர் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பிரசங்கம் பண்ண? நீ மனம் திரும்பும்படி பிரசங்கம் பண்ணு. அப்போ இயேசு அப்படிதான் பிரசங்கம் பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அதான் இயேசு சொன்னாரு, மனம் திரும்படா, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இயேசுவை விசுவாசித்து நீ இயேசுவின் இடத்திலே மனம் திரும்பி விட்டால் என்ன நடக்கும்? அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். இப்போ வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஓசியா 6:1-2 வசனம். சீக்கிரம். கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறினார், அவரே குணமாக்குவார். அடித்தார், அவர் அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும், காயப்படுத்தவும் தெரியும், காயத்தை கட்டவும் தெரியும். எத்தனை பேருக்கு என்ன அடிக்கிறதான கர்த்தர் எனக்கு வேணும்? அடிச்சாதான் அடிக்கிற கைதான் அணைக்கும். எத்தனை பேர் என்னை கர்த்தர் அடித்து அவர் என்னை அணைத்துக் கொள்ளணும், அவர் என்னை காயப்படுத்தி அவர் என் காயங்களை கட்டணும். புரியுதா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? உன் பொண்டாட்டியை வச்சே உன்னை கர்த்தர் காயப்படுத்தினாக்கா விட்டுக்கூடு. அந்த காயத்தை கர்த்தர் ஆற்ற வல்லவராக இருக்கிறாரு. அடிக்கிறவர் அவரு. உன் வழி சரியில்லையே, உன்னை அவங்கள வச்சு தான் சரிப்படுத்த முடியும். யாருக்கு யாரை வச்சு சரிப்படுத்தணுமோ அவங்கள தான் கர்த்தர் கரெக்டாக கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவன் புத்திசாலி. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அதனால் உன் புத்திக்கு ஏற்ற மாதிரி, உனக்கு ஏற்ற மாதிரி, உன் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் வந்து சில செக்கு வைப்பார். ஆப்புன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி வச்சிருப்பார். ஏன்னா உன்னை சீர்படுத்த, சரிப்படுத்த, நிமித்த இவங்க தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சுருப்பார். அதனால தான் ஆபேலை இங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐயோயா தெலுயா சொல்லாமா வச்சிருப்பார். ஆண்டவர் கரெக்டாக வச்சுருப்பார். ஏன்னா இவனை வச்சு தான் அப்படி உருவாக்கணும். அவர் என்ன பண்ணுறாராம் தெரியுமா? அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை அடித்தார். அடிக்கிறவனே காயங்களை கட்டுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு.
பீறாரு பார்த்தீங்களா, அவரே குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்னதுரா, இது திடீர்னு 2 நாளுக்கு பின்னு வருது. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பாரா? அது என்னது 2 நாள்? இதுதான் செய்தியே. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு 2 நாள் மாத்திரம்தான் தெரியுது. அது என்ன 2 நாள்? பிறந்த நாள், இறந்த நாள், மரண நாள். ஆனா கர்த்தரிடமாய் திரும்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 நாளைக்கு பிறகு ஒரு நாளை வைத்திருக்கிறார். அதுதான் 3ஆம் நாள். அந்த நாளிலே உன்னை உயிர்ப்பிப்பார், அந்த நாளிலே உன்னை உயிரோடு கூட எழுப்புவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு உபதேசம் புரியுது? உலக ஜனங்களுக்கு 2 நாள் தான். என்ன நாள்? பிறந்த நாள், மரண நாள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் மிக முக்கியமாக பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிக்கணும், கர்த்தரிடத்தில் திரும்புகிற, மனம் திரும்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 நாள் சொல்கிறானே, அந்த 2 நாளுக்கு அடுத்து ஒரு நாள் இருக்குது. அதுதான் 3ஆம் நாள். அந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற நாள். அந்த நாளிலே கர்த்தர் நம்மை உயிரோடு கூட எழுப்புகிற நாள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இயேசு சொல்கிறாரு ஒரு இடத்துல லாசருவை குறித்து. இயேசு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது, நம்முடைய 11:1 இயேசு சொல்றார் பாருங்க. இல்லைம்மா, 11:11 இயேசு சொல்றாரு, நம்முடைய நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்தான். இன்னும் சில வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனா, அவனை நான் என்ன பண்ணணும்? எழுப்ப போகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம். மரித்த நாள் என்ன நாள்? 2ஆம் நாள். பிறந்த நாள் என்ன நாள்? 1ஆம் நாள். நம்ம இயேசுவுக்கு 3 நாள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் எது? பிறந்த நாள். அதுதான் கிறிஸ்மஸ். நம்ம ஆண்டவருக்கு 2ஆம் நாள் இருக்குது. அது என்ன நாள்? குட் ஃப்ரைடே. நம்ம ஆண்டவருக்கு 3ஆவது ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் தான் என்னது? உயிர்த்தெழுதல் நாள். கையை உயர்த்தலையே சொல்ல. இப்போ லாசருக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்துருச்சு, பிறந்த நாள். 2ஆவது நாளும் வந்துச்சு, மரண நாள், மரிச்சு போயிட்டான். அப்போ இயேசு 3ஆவது நாளுக்கு போகிற 2 நாளைக்கு பிறகு உயிர்ப்பிக்கிற தேவன், 3ஆம் நாளிலே எழுப்புகிற தேவன், லாசருவை நான் எழுப்ப போகிறேன், வாருங்கள் என்று ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இயேசு வேதத்திலே மரித்தவர்களிலே 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம. ஃபஸ்ட்டு காரியத்தை, ஒரு மகள் 12 வயது நிரம்பின ஜெப ஆலய தலைவனுடைய மகள், ஸ்தோத்திரம், யவீரு என்கிறதான ஜெப ஆலய தலைவனுடைய மகள் 12 வயது நிரம்பினவள் செத்து போயிட்டா, மரித்து போயிட்டா. இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அப்போ போகும்போது என்ன நடக்குது? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 54-55 வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:54-50. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, அவளுடைய கை, யாருடைய கையை? மரித்து போன அந்த பெண், 12 வயது நிரம்பின ஜெப ஆலய தலைவன் யவீரு என்கிறதான ஜெப ஆலய தலைவனுடைய பெண் மரித்து போனா, அந்த பெண்ணுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். வார்த்தையில் அற்புதம் செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். கையை உயர்த்தலையே சொல்லாம. எல்லா டாக்டரும் ஊசி போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு சுகத்தை கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர், நீ பிழைத்துக்கொள் அப்படின்னாலே நீ பிழைத்து கொள்ளுவ, நீ நல்லா இரு அப்படின்னாலே நீ நல்லா இருப்ப. நம்ம ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார். இப்போ அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? பெண்ணை கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவளுடைய உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள்.
அவளுக்கு சாப்பாடு கொடுன்னு கர்த்தர் சொல்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம். என்ன கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாம். ஏங்க அங்க நடந்ததுக்கு இங்க ஏங்க நான் அல்லேலூயா சொல்லணும்? அந்த ஆண்டவர் உனக்கு செய்யறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் பிள்ளைக்கு செய்யறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்தில் செய்யறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இயேசு மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு அவருடைய சீஷர்களோடு கூட நாயின் என்கிறதான ஊருக்கு போறார். அப்போ போகும்போது மரித்து போனதான ஒரு வாலிபன், அந்த வாலிபனை அடக்கம் பண்ணும்படி பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த வாலிபனுக்கு அந்த தாய்க்கு ஒரே மகனா இருந்தான் அந்த வாலிபன். ஆனால் அந்த தாயோ விதவையா இருந்தாள். அந்த தாய் அழுது கொண்டு வருகிறதை இயேசு பார்த்தார். இயேசு பார்த்தாலே ஒரு அற்புதம் தானே. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நான் வசனத்தை கேட்கும் போதே ஆர்வமாக நான் கேட்குறத பார்த்து, தாகமாக இங்கே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து, இயேசுவே என்னை ஒரு பார்வை பார்த்துரும் அப்படின்னு இந்த வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே உனக்குள்ள ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் விசுவாசம். அவரிடத்தில் திரும்புங்கள், அவர் மேலே விசுவாசத்தை வையுங்கள். 2வது நாளை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். நீ எதை இழந்து போயிருந்தாலும், முதலாவது பெற்றுக்கொண்ட ஒரு நாள் இருக்குது, 2வது இழந்து போன ஒரு நாள் இருக்குது, 3வது திரும்பவும் கர்த்தர் கொடுக்கிற நாள் இருக்குது. கையை உயர்த்தலையே சொல்ல. எத்தனை பேருக்கு 3வது நாள் எனக்கு வேணும்? 3வது நாள் உனக்கு வேணும்னா நீ வசனத்தை கேட்கும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, கூடுகையில் நீ தேவ சமூகத்தில் வரும்போது உன்னையே அறியாம நீ கர்த்தரிடமாய் நீ திரும்ப வேண்டும். அவர் மேலே நீ விசுவாசத்தை வைக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீ கேட்கும்போது விசுவாசம் உனக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு அந்த பெண்ணை பார்த்தார். அவர் தகப்பன். கையை உயர்த்தி உள்ளலையே சொல்லும். அவர் தெய்வம். அவர் தான். இயேசு என்ன செய்தார் அப்படின்னா அந்த விதவையை பார்த்தார். அப்போ பார்க்கும்போது அவளை பார்த்து இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வசனம் எப்போல்லாம் வாசிக்கிறனோ என் உள்ளத்தில் அப்படி அழுக பீறிட்டு வர ஆரம்பிக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? இயேசு அந்த இடத்துல சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் அப்படி தானே 13லேருந்து வாசி. கர்த்தர் அவளை பார்த்து, அவளை பார்த்தாலே அங்கே ஏதோ ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்யும். இன்னும் மனதுருகிட்டாராம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் ஒவ்வொரு வார்த்தையா தியானிக்கணும். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். இந்த வார்த்தை எப்பெல்லாம் வாசிக்கிறனோ என் அழுக நின்று போயிடும். இல்லைன்னா அழுக வரும். என்ன அழுக தெரியுமா? ஆனந்த கண்ணீர் வரும். என்னை பார்த்து அழாதன்னு சொல்லிட்டு, அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? போன வருஷத்தில் தியானிச்சோம். அழாத. ஏன் அழாத? யூதா கோத்திரத்து சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்ல. அவர் வெற்றி பெற்றிருக்கும் போது நீ அழுதுகிட்டு இருக்கிற. அவர் ஜெயம் கொண்டு இருக்கும் போது நீ அழுதுகிட்டு இருக்கிற. உயிரோடு எழுந்ததான இயேசுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழாதன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உயிரோடு இருக்கிறதான இயேசு அந்த பெண்ணை பார்த்து நீ அழாத அப்படின்றாரு. பார்த்தாலே அற்புதம். நம்ம மேலே கர்த்தர் மனதுருகிட்டாவே அற்புதம். நம்மளை பார்த்து அழாதன்னு சொன்னாக்கா கண்ணீர் நிரந்தரமாக துடைச்சிடுறாருன்னு அர்த்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்மளை பார்த்து வேறு எந்த சொந்தம் பந்தம் வந்து மூக்கை சிந்தி போட்டு எப்பா நீ அழாத அப்படின்னு உன்னை ஆறுதல் படுத்தினாலும் பிறகு நீ உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஆறுதல் உனக்கு நிரந்தர ஆறுதல் கிடையாது. ஒரு புருஷன் அப்படித்தான் தான் மனைவியை பார்த்து ஆறுதல் படுத்தினான். என்ன ஆறுதல் படுத்தினா? அன்னாலை பார்த்து 10 குமாரரை பார்க்கலாம். நான் உனக்கு டயலாக் பேசுகிறேன் பற்றியா? அவளுடைய எண்ணம் என்னன்னா, யோ நீ நிறுத்தியா பேச்ச? என்னுடைய ஏக்கம் என்ன? எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கணும். ஆனால் இவர் பேசுகிறாரு 10 ஏன் அன்னாலே சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் அன்னாலே நீ துக்கமாய் இருக்கிறாய்? ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? 10 குமாரர்களை பார்க்கலாம். நான் உனக்கு ரொம்ப பெருசு இல்லையா? எத்தனை நாள் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ அந்த புருஷன் அவளுக்கு நிரந்தர ஆறுதல் தர முடியலை. அவள் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மிகுந்த விசாரம் உள்ளவள். அதனால் ஆலயத்துக்கு போனாள். வெகு நேரமாக ஆலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவளுடைய வார்த்தைகளோ சத்தமோ கேட்கப்படவில்லை. வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தாள்.
அங்கே இருந்ததான பாஸ்டர் ஏலி கூப்பிட்டு கேட்குறாரு, எவ்வளவு நேரம் நீ வெறித்திருப்பாய், நீ குடிச்சிட்டு போதையில் இருந்துகிட்டு இருக்கிறியா? அவ சொல்றா, நான் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என்னை பேலியாளின் மகளாக நீர் நினைக்க வேண்டாம் என் ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரமாய் வெகு நேரம் என் இதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன். உயர்த்தல். அப்ப பாஸ்டர் சொல்றார், ஏலி மகளே, நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு அருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் எங்கே கிடைக்கும் தெரியுமா? மனுஷன் மரண வீட்லேயோ உன் துக்க வீட்லேயோ இல்லை நீ கஷ்டப்படும் போதோ யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னால் அது உனக்கு நிரந்தர ஆறுதல் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். சாக போகிற மனுஷன் கிடையாது, புல்லுக்குப்பா இருக்கிற மனுபுத்திரன் கிடையாது. அவன் உன்னை ஆறுதல் படுத்த முடியாது, நான் தான் உனக்கு ஆறுதல் தர முடியும். அப்போ இயேசு அவளை பார்த்து அழாத அப்படின்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? கிட்ட வந்து பாடை. அப்போ அவள் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் மகன் செத்து போயிட்டான், பாடையில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் மண்ணில் போட்டு புதைச்சி போட போகிறாங்க. அவ்வளோதான் அவன் ஜீவன், அவ்வளோதான் அவனுடைய கதை முடிஞ்சிச்சு. ஆனால் இயேசு முடிவுக்குள்ளே நீ போன உடனே உனக்கு ஒரு ஆரம்பத்தை உனக்கு கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? புரியுறவனெல்லாம் என் ஆவியோடு எசைஞ்சு கரெக்டாக வந்துகிட்டே இருப்பீங்க. இல்லைனா எதையோ ஒன்று பண்ணுறது போல் சீரியஸாக இருக்கிறது மாதிரி காண்பித்து கொள்ளுவீங்க. உங்களுக்குள்ள வசனமே போல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர், எல்லாரையும் சொல்லலை, எத்தனை பேர் என்னோடு எசைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கிறோம்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, நீ அழாதன்ட்டார். அழாதன்னு சொன்னதான தேவன் இயேசு அடுத்து அற்புதம் செய்கிறாரு. பாடையை தொட்டார். அடுத்தது அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, நிறைய பேர் யோசிப்பாங்க, இவருக்குன்னா கிறுக்கா? யார்கிட்ட பேசுறாரு? பிணத்துக்கிட்ட பேசுறாரு. வாலிபனே என்றாரு, கேட்கவா போது? எழுந்துக்க அப்படின்னு நிறைய பேர், என் ராசா நான் தான் வந்திருக்கிறேன் எழுந்துக்க அப்படின்னு சொன்னாக்கா எழுந்துக்கிறானா? எழுந்துக்க போகிறது கிடையாது. செத்து போனவன் எப்படி எழுந்துக்க முடியும்? ஆனால் பேசுகிறவர் யாருன்றது ரொம்ப முக்கியம். மற்றவன் கூப்பிடுறதுக்கும் இயேசு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவனுடைய வார்த்தைக்கும் இயேசு பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இயேசு யாரை பார்த்து பேசினாரு? செத்த பிணத்தை பார்த்து இயேசு அவர் இல்லாததை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். கையை உயர்த்தலுடைய சொல்ல, ஒன்றும் இல்லாமையிலே இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் நம் ஆண்டவர். அவரால் எல்லாமே முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் வார்த்தையிலே வல்லமை உள்ளது. அப்ப பிணத்தை பார்த்து, வாலிபனே நீ எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். குறிப்பா சொல்றேன், உனக்கு தான் சொல்றேன், செத்து போயிருக்கிற உனக்கு சொல்றேன். சபையிலே செத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எழுந்துரு வாலிபனே, நீ எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்புறம் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்ல, இன்னும் கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லாம, இன்னும் இடி முழக்கம் போல ஒரு அலையிலேயே சொல்லாம. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு யார் அப்படின்னா மரித்தோரை பார்த்து பேசுகிறவர். அவர் மரித்தோரை பார்த்து பேசினால் மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இயேசு எசேக்கியலை பார்த்தே சொல்றாரு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொல்றான், இது உமக்கே தெரியும், பேசு. அவர் பேச, அதான் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியத்தையும் செய்வான். நீ விசுவாசிக்கிற? எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிற? அப்போ எசேக்கியேலே நீ என்னை விசுவாசிக்கிறியா? நீங்க யார் ஆண்டவரே? இல்லாததை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தர். மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கி மண்ணுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்து உயிரோடு எழும்ப வச்சுட்டதான தேவன். நீர் சொல்ல எலும்பு உயிரடையும், நான் சொன்னா நடக்குமா? ஊழியக்காரனுக்கு சில நேரத்தில் அப்படிதான், எல்லாம் பார்க்கும்போது டெட் பாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரத்தில். இதுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ண முடியும்? கல்லு மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஆளைப்பாரு ஆளை, இதுக்கு போய் என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா? கர்த்தர் உள்ளத்திலிருந்து விசுவாசத்தை தருவார். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள்
என்று தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ பேசு. அதுக்கு ஒன்றும் ஏறாத மாதிரி தெரியும், அதில் ஒன்றும் உள்ள இறங்காத மாதிரி நீ யோசிக்கலாம். ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு, தீர்க்க தரிசனம் சொல்லு. என்ன சொல்லணும் ஆண்டவரே? உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் சொல்லு. உயிரடைஞ்சுதா? உயிரடைஞ்சுதா? பெரிய சேனையாக எழும்பினது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்படிப்பட்டதான தெய்வம் இயேசு மரித்தவர்களை பார்த்து பேசும்போது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டால் அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பாருங்க, மரித்து போனவனை பார்த்து எழும்பு வாலிபனேன்னு சொன்ன உடனே அவன் எழும்பிட்டான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 16வது வசனம், எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். மகா தீர்க்கதரிசி மாட்டம் கிடையாதுப்பா, இயேசு அவர்தான் தேவன். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் 100க்கு 100 இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்திருந்தாலும் அவர் 100க்கு 100 இந்த உலகத்திலே தேவனாகவும் வந்தார். அதனால தான் அவரால் அற்புதம் செய்ய முடிஞ்சது. கண்ணு தெரியாதவனை கண்ணு தொட்ட உடனே பார்வை கிடைச்சது, முடவனை எழும்பி நடக்க வைக்க முடிஞ்சது, குஷ்டரோகியை தொட்டு முழுவதும் சொஸ்தப்படுத்த முடிந்தது, மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடிந்தது. இயேசு யார்? அவர் தம்மை குறித்து சொல்லும்போது சொல்றார், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:21. எம்பீரமா வாசிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? எல்லாரையும் உயிர்ப்பிக்க மாட்டாரு. இயேசு உயிரோடு இந்த பூமியில மனிதனாய் நடமாடின நாட்களிலே எல்லா குருடர்களுடைய கண்களையும் திறக்கல, அவருக்கு சித்தமானவருடைய கண்களை திறந்தார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் நடமாடின நாட்களிலே எல்லா குஷ்டரோகியும் கர்த்தர் சொஸ்தமாக்கல, அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். எத்தனையோ முடவர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் நடக்க வைக்கல, ஒரு முடவன் தான். பெதஸ்தா எண்ணப்பட்ட அந்த குலத்தின் அருகே இயேசு போகும்போது ஒருத்தன் மட்டுமா இருந்தான். அந்த இடத்துல எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. ஆனால் ஒரு மனுஷன் 38 வருஷமா அவன் நெடுங்காலம் வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவன் அருகே போயிட்டு, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன்னா அவன் விசுவாசம், என்றாகிலும் ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை சந்திப்பார். அவன் யார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் திரும்பினவன், கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவன். அவனுக்கு 3வது நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 3ஆம் நாள் 2 நாளைக்கு அடுத்தது உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே எழுப்புவார். அப்போ 2 நாளைக்கு அடுத்தது ஒரு நாள் இருக்குது, அற்புதம் நடக்கிற நாள், 3வது நாள் உன்னை உயிரோடு எழுப்புவார். எத்தனை பேருக்கு அந்த 3வது நாள் வேணுன்றதுக்கு தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இயேசு அந்த இடத்துல இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல இயேசு தான் அவர் உயிரோடு கூட எழுப்புகிறதான தேவன். இயேசு சொல்கிறார், பிதாவானவர் எப்படி அவருக்கு சித்தமானவர்களை மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறாரோ, குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு நாம் சித்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களா இருக்கிறோமா? அப்படிப்பட்டவங்க ஒருவேளை மரித்து போனாலும் அவர்களை உயிரோடு எழுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் லாசரு பாருங்க, அவன் யாரு? லாசரு இயேசுவின் சிநேகிதன். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அந்த லாசருடைய சகோதரிகள் அவரிடத்திற்கு சொல்லி அனுப்பினார்கள். இயேசு கூட என்ன சொன்னார்? சீஷர்களை பார்த்து, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான், அவனை நான் எழுப்ப போகிறேன்னு சொன்னார். அப்போ யாரை எழுப்புவார் தெரியுமா? அவர் யாரை சிநேகிக்கிறாரோ, அல்லாவிட்டால் அவரை யார் சிநேகிக்கிறார்களோ அவர்கள் மரித்தாலும், அதை இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை சிநேகிக்கிறவன், என் மேல் அன்பு கூறுகிறவன், அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். ஏன்னா அவனை பிழைக்க வைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம? அப்போ இயேசுவுக்கு நாம் சித்தமானவர்களா இருக்கிறோமா? இயேசு சொல்றாரு, பிதாவுக்கு சித்தமானவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறது போல குமாரனும் தமக்கு சித்தமாய் இருக்கிறவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார்.
அப்போ இயேசுவுக்கு நாம் சித்தமானவர்களாய், அவருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருந்தால் அவர் நம்மை உயிரோடு கூட எழுப்புகிறவர். இயேசு லாசருவை சிநேகித்தபடியினாலே அவன் மரித்து போனான், அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு எங்கே போனார் தெரியுமா? இயேசு லாசருவின் கல்லறை வாசலில் போய் நின்னார். என்ன நடந்தது? யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 43, 44 வசனம். யோவான் 11, 43, 44. இவைகளை சொன்ன பின்பு எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி இயேசு உயிரோடு எழுப்புறாரு பாருங்க, யாரை பார்த்து பேசுறாரு பாருங்க. மரித்து போனவன் லாசர், அந்த வாலிபன் நேத்து மரிச்சுட்டான், இன்னைக்கு அடக்கம் பண்ணும்படி எடுத்துட்டு வராங்க. அவனையும் பார்த்து பேசி உயிரோடு எழுப்ப ஆண்டவர் வல்லவராக இருந்தார். அந்த பெண் அன்றைக்கு தான் மரித்து போனான். அன்றைக்கு மரித்தவளையும் எழுப்ப வல்லவர், மரித்து 2 நாள் ஆனாலும் எழுப்ப வல்லவர். இப்போ மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டு கல்லறையில் இருக்கிறான் லாசரு. இயேசு லாசருவின் கல்லறையின் வாசல்ல போய் நின்று என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லும். இது போன்ற ஒரு காரியம் நமக்கு நடக்கணுமா? நீ மரித்து எங்க இருப்ப? மரித்திட்டினா கல்லறையில் இருப்ப. ஆனால் கல்லறையின் வாசலிலே இயேசு வந்து நிற்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லிட்டு எப்படி வருது பாருங்க. இதெல்லாம் நான் தியானிச்சுட்டே வரல. வாசற்படியில் நின்று என்ன பண்ணுறேன்? தட்டுறேன். யார் கதவை தட்ட? செத்து போய் மண்ணுக்கு மண்ணா போயிட்டு எலும்பு மட்டும் மிஞ்சி இருக்கிறதான எலும்பே, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று மனுஷகுமாரனுடைய சத்தத்தை மரித்து போனவர்கள் கல்லறைக்குள் இருந்து கேட்கக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? லாசருவின் கல்லறையிலே இருந்தவனை அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு வெளியே கொண்டு வந்ததான கர்த்தர், மரித்தோரை இயேசு உயிரோடு கூட எழுப்புகிறதான கர்த்தர். இயேசு மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற, அவரிடத்தில் மனம் திரும்புகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 3ஆம் நாள் தான் உயிர்ப்பிக்கிற நாள், எழுப்புகிற நாள். அவர் 3ஆம் நாளில் எழுந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருக்கு ஒரு 3ஆம் நாள் இருந்ததே, நமக்கும் கர்த்தர் ஒரு 3ஆம் நாள் வைத்திருக்கிறார். யார்? அவரிடத்தில் திரும்புகிற, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு 3ஆம் நாளை வைத்திருக்கிறார். ஏன் எழுப்ப? 3ஆம் நாள் தான் என்ன தெரியுதா? இந்த உலக ஜனங்கள் என்ன பண்றாங்க? 2 நாள் தான் தெரியுது. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று மரண நாள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 நாளைக்கு பிறகு ஒரு நாள், அதுதான் 3ஆம் நாள். அந்த நாள் நம்மை ஆண்டவர் எழுப்புகிற நாள். அதனால தான் இயேசு சொல்றார், என்ன விசுவாசிக்கிறவன். அப்போ மரித்தான் அப்படின்னா 2வது நாள், பிழைப்பான் என்பது 3வது நாள். கையை உயர்த்தலையே சொல்லும். இன்னும் கம்பீரமா ஒரு நிலையே சொல்லும். அப்போ அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, அதில் கொஞ்சம் சத்தியம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு கேள்வி எழும்பலாம். இயேசு சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றாரு. அப்போ இதுவரைக்கும் உலகத்தில் இயேசுவை விசுவாசித்து மரித்து போனவங்க யாரும் பிழைக்கலையே. கேள்வி வருதா? இயேசு சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனையோ பாஸ்டருடைய டெட் பாடி, அந்த அடக்க ஆராதனைக்கு போகிறோம், அவங்க யார்? கர்த்தரை விசுவாசித்தவங்க மரித்து போனாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பன்றாரு. கேள்வி வருதா? சில பேர் முதிர்ச்சி அடைந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே கொண்டு போகிறோம் கரெக்டாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியில் இருக்கிறேன் நான். இயேசு சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றாரு. எங்கே? எத்தனையோ பாஸ்ட்டுங்க மரித்து போகிறாங்க, எத்தனையோ விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க மரித்து போகிறாங்க, விசுவாசிக்கிறவங்க, ஆனால் பிழைக்கலையே. இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அடுத்த வசனத்தில் இயேசு சொல்கிறாரு உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ
என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இது ரெண்டாவது கேள்வி. இப்போ ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி தெரியுமா? உயிரோடு கூட இருக்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு மரணமே வராதா? இப்போ எத்தனை பேர் உயிரோடு இருந்து இயேசுவை விசுவாசிக்கிறோம்? இப்போ உயிரோடு தானே இருக்கிறோம். இன்னும் கல்லறைக்கு போகல, இன்னும் நமக்காக ஒப்பாரி பாட்டெல்லாம் பாடல, அப்படி தானே? இன்னும் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். நான் உயிரோடு தான் இருக்கிறேன்றவங்கெல்லாம் கையை உயர்த்தவர்களையே சொல்லுங்க. நிச்சயமாக கம்பீரமாக சொல்லுவீங்க, எப்பா நான் சாகல்றா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறோம்? கையை உயர்த்தலையே சொல்லுங்க. இப்போ உயிரோடு இருந்து இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்போ எனக்கு மரணமே வராதா? ஒரு சிலர் புத்தி பேதலித்து போயிட்டு அப்படிதான் சாகா வரம் என்று சொல்லி சில வேத பாடமெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இயேசு விசுவாசி தான், உனக்கு மரணமே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்ல இயேசு, அப்படி சொல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வசனத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரியுது? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல். ஜோஷா புரியுதா? இப்போ பிரசங்கம் பண்ண விட்டாக்கா பண்ணுவீங்களா? ஒரு 2 வார்த்தை பேச முடியுமா? அவ்வளோ கரெக்டாக கவனிச்சிருக்கிறீங்களா? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இப்போ கேள்வி என்ன? அப்போ நான் உயிரோடு தானே இருக்கிறேன், இயேசு விசுவாசிக்கிறேனே, எனக்கு மரணமே வராதா? இந்த 2 கேள்விக்கும் பதில் எங்கே இருக்குது தெரியுமா? இயேசுவின் வருகையில் இருக்குது. அப்போ இயேசுவின் வருகையில் என்ன நடக்கும்? இயேசுவின் வருகையில் என்ன நடக்கும்? மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள். பிறகு அது ஃபர்ஸ்ட் காரியத்துக்கு வசனம் என்னது? மரித்தோ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எப்போ? இயேசுவின் வருகைனால். நீ மரித்து 2 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷம் ஆனாலும் சரி, இயேசுவை விசுவாசித்தான். 2000 வருஷத்துக்கு முன்னால் எப்படிங்க இயேசுவை விசுவாசிக்க முடியும்? அவர் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறார். அவர் தான் இந்த வேதம். அல்லேலூயா. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசித்து மரித்து போனாங்களோ அவங்கள கர்த்தர் உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வருகையிலே அவரை விசுவாசித்து, அதாவது நான் இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம், மரண பரியந்தம் தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு யார் மரித்து போனார்களோ அவர்கள் இயேசுவின் வருகையின் நாளிலே அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அதனால தான் இயேசு சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. பாஸ்டர், அந்த காலத்தில் நான் இயேசு விசுவாசித்தேன், இப்போ விசுவாசிக்கிறியா? நிறைய பேர் முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆயிட்டாங்க. நல்ல ஆர்வமாக கர்த்தரை தேடிட்டு இருந்தவங்க இன்றைக்கு நிறைய கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையில் ஜெபமும் போயிடுச்சு, பைபிள் ரீடிங் எல்லாம் போயிடுச்சு, தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ யார் உயிரோடு எழும்புவான்? இயேசுவின் வருகையிலே. தன்னுடைய மரண பரியந்தம் தான் மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்து யார் மரித்து போனானோ, நீதிமானா இருந்து யார் மரித்து போனானோ அவன் இயேசுவின் வருகையிலே உயிரோடு எழும்புவான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இப்போ 2வது கொஸ்டினுக்கு பதில் என்னது? இயேசு வரும் நாளிலே யாரெல்லாம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களிலே யார் கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருப்பார்களோ அந்த உயிரோடு இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பார்கள். புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். எப்போ? இயேசு வரும் நாளிலே. இந்த பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவர்களிலே. இப்போ நிறைய பேர் சேர்த்து வேண்டியில மோடி குப்பத்தில் எல்லா இடத்துலையும் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இயேசு விசுவாசிக்கிறவங்க சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறோம். அதுபோல் இயேசு வரும் நாளிலே பூமியிலே மனிதர்கள் இருப்பார்களே, இதுவும் இயேசு வர நாள் தான். இப்போ நம்ம நாட்களில் இயேசு வரப்போகிறார் அப்படின்றது தான் நம்முடைய நம்பிக்கை. அதற்கான அடையாளங்கள் அதி வேகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம் நாட்களில் இயேசு வரப்போகிறார். கையை உயர்த்தலையே சொல்ல, இயேசுவின் வருகை முந்துதா அல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்துதா? கவலை இல்லை. முடிவு பரியந்தம் நீ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்து மரித்தாலும் கவலை இல்லை. அவருடைய வருகையிலே விசுவாசம் உள்ளவனாக இருந்து உயிரோடு இருந்தாலும் கவலை இல்லை.
இயேசுவின் வரும் நாளிலே, அவருடைய வருகையின் நாளிலே மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பிறகு உயிரோடு இருக்கிறதான நாம் என்ன. அப்போ இயேசுவின் வருகையில் 2 காரியம் நடக்கும். அவரை மரணபரியந்தம் விசுவாசித்து மரித்து போனவங்க உயிரோடு எழும்புவாங்க. இன்னொன்று நடக்கும், உயிரோடு இருந்து அவரை விசுவாசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் வரும் நாளிலே மறுரூபமாவாங்க. அதை குறித்து தான் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். இப்ப வருது பாருங்க, அந்த வசனத்துக்கு பதில் வருது பார்த்தீங்களா? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது அவரை விசுவாசித்து யார் மரித்தார்களோ அவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் யாரு? உயிரோடு இருந்து அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் நாமும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் தெளிவா இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறதான நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கையை உயர்த்தலையே சொல்லாம. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இப்ப தேற்றப்படுறோமா? எந்த வார்த்தை? எப்பா? ஆண்டவருடைய வருகையின் நாளில் நீ ஒருவேளை விசுவாசம் உள்ளவனா முடிவு பரியந்தம் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு செத்து போயிருந்தாலும் முதலாவது நீ உயிரோடு எழும்பிடுவ. அடுத்தது நீ விசுவாசம் உள்ளவன் அவருடைய வருகை பரியந்தம் உயிரோடு இருந்தாலும் நீ அவரை எதிர்கொண்டு போவ. இந்த வார்த்தையை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கையை உயர்த்தலையே சொல்லு, இன்னும் கம்பீரமா ஒரு சொல்லு. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவன் தாங்க பாக்கியவான். கிறிஸ்து இல்லாம மரிக்கிறவன் பாக்கியவான் அல்ல. அது நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம், அது நம்முடைய உறவு ரத்த சம்பந்தமான உறவுகளா இருக்கலாம், அதோட முடிஞ்சிச்சு. நான் சொல்றது நல்லா விளங்கி கொள்ளுங்க. உயிர்த்தெழுதல் என்பது கடைசி நாளிலே நடக்கும். மார்த்தாள் இடத்துல இயேசு பேசும்போது உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லும்போது அவ சொல்றா, ஆமா உயிர்த்தெழுதல் என்பது கடைசி நாட்களிலே நடக்கும், அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றா. கடைசி நாளில் நடக்கும். யாரெல்லாம் உயிரோடு எழும்புவாங்க? உங்கள் அப்பா கூட எழும்புவார் தெரியுமா? நிறைய பேர் எழும்பும். யாரெல்லாம் இயேசு இல்லாமல் மரித்து போனவங்க கடைசி நாளில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, எல்லாரும் எழும்புவாங்க. ஆனால் அது 2ஆம் உயிர்த்தெழுதல். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எவனோ அவன் பரிசுத்தவான், அவன் பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யார்? வாசிங்கம்மா. என்ன எத்தனாவது வசனம்? வெரி குட் சிஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ண விட்டால் சூப்பராக பண்ணுவீங்க. வெரி குட். இப்போ எடுத்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? சூப்பர். அப்படி தான் இருக்கணும். என்னது சொல்கிறீங்க? என்ன வசனம் வாசிங்க? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அப்போ கையை உயர்த்தல் வாசிங்க. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்போ மரணத்தில் 2 மரணம் இருக்குது. என்ன மரணம்? இந்த பூமியில் நம்ம மரிச்சிடறோம் பார்த்தீங்களா?
வியாதி வந்தோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மரிச்சிடுறாங்க இல்லையா, அது முதலாம் மரணம். ரெண்டாம் மரணம் ஒன்று இருக்குது, அதுதான் அக்கினியும் கந்தகம் எரிகிறதான நரக அக்கினி, அக்கினி கடல். அது ரெண்டாம் மரணம். அந்த ரெண்டாம் மரணத்துக்கு யார் போவான்? யார் போவான்? ரெண்டாம் மரணத்துக்கு யார் போடுவான்? அது கூட வாசிச்சிடலாமா? பொய்யரா? வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. வெரி குட். யார் எடுத்தது? ஏஞ்சலின் சிஸ்டர். வெரி குட். நீங்கள் கூட பிரசங்கம் பண்ண விட்டா சூப்பராக பிரசங்கம் பண்ணுவீங்க. காட் பிளஸ் யூ. வாசிங்கம்மா. யாருன்னா அந்த ரெண்டாம் மரணத்துக்கு யார் போவாங்க தெரியுமா? பயப்படுறவங்க. எதுக்கு பயப்படும்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பயப்படுறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பயப்படுறது, இயேசு விசுவாசிக்கிறது, பேய்க்கு பயப்படுறது, பிசாசுக்கு பயப்படுறது, மனுஷனுக்கு பயப்படுறது. யாருக்கும் பயப்படாது, கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. ஆனால் பயப்படுறவங்க அவிசுவாசி. சர்ச்சைக்கு வந்துக்கிட்டே விசுவாசம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருப்பான். விசுவாசம் இல்லை அது இருந்துட்டு இருப்பான். அவன் அவிசுவாசி. அவிசுவாசியும் அருவருப்பானவன், கொலை பாதகன், விபச்சாரக்காரன், சூனியம் வைக்கிறவங்க, விக்கிரகங்களை ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு வேண்டாத வழிபாடுகள் இருக்கிறவங்க, பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பயங்கரமானது. எத்தனை பேருக்கு அந்த மரணம் வேணாம்? ரெண்டாம் மரணம் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்கிறோம்? எத்தனை பேர் சொல்கிறோம் ரெண்டாம் மரணம் எனக்கு வேண்டாம்? உயிர்த்தெழுதல் கூட ரெண்டாவது உயிர்த்தெழுதல் எனக்கு வேண்டாம்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? ஏன்னா ரெண்டாவது உயிர்த்தெழுதல் யாருக்கு தெரியுமா? பாவிகள் எல்லாரும் ரெண்டாவது உயிர்த்தெழுதலை எழும்பி. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஒரு மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை தன் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தன் இடது பக்கத்திலும் நிறுத்துகிறது போல கடைசி நாளிலே நியாயாதிபதியாகி இயேசு சிங்காசனத்தின் மேல் வந்து வீற்றிருந்து அவர் என்ன செய்வார்? துன்மார்க்கர்களை தமது இடது பக்கத்திலும் நீதிமான்களை தமது வலது பக்கத்திலும். யாரெல்லாம் மரித்து துன்மார்க்கனா மரித்தவன் இடது பக்கத்தில், நீதிமானா மரித்தவன் வலது பக்கத்தில். இயேசு வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்வார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என் பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்து. இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவங்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய பொல்லாத தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான நித்திய அக்கினிக்கு போங்கள் என்று அப்படி சொன்னவண்ண அவர் சொன்னபடியே ஆகும். வாங்க அப்படின்னா நீதிமான்கள் பரலோகத்தில் போய் சேர்ந்துருவாங்க. போங்க அப்படின்னா துன்மார்க்கர்கள் எங்கே போய் சேர்ந்துருவாங்க? நரகத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அவர் ஃபூன் ஊதிட்டா போதும், அவர் சொல்லிட்டா போனால் போதும், போய் தான் ஆகணும். கெட் அவுட் அப்படின்னாக்கா உனக்கு பரலோகத்தில் இடமே இல்லை. வா உள்ள வா அப்படின்னு சொன்னால் உனக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது. எத்தனை பேருக்கு என்ன வான்னு ஆண்டவர் கூப்பிடணும், என்ன போன்னு சொல்லிடக்கூடாது. சொல்கிறேன், என்கிட்ட வர்றதான யாரையுமே நான் என்ன பண்ண மாட்டேன். இன்றைக்கு திறவுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன்பாகவே நொறுங்குண்ட இதயத்தோட நீ உள்ள நுழைஞ்சிட்ட அப்படின்னா நீ பாக்கியவான். உள்ள நுழையிறதுக்கு தகுதி என்ன? நொறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவர் வருகையின் நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் வேண்டும். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாரோ அவன்தான் பரிசுத்தவான், அவன் பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். எத்தனை பேர் நாம் முதலாம் உயிர்த்தெழுதலை எழும்பணும்? யார் முதலாவது உயிர்த்தெழுதலை எழும்புவாங்க? அவரை விசுவாசித்து மரித்து போன கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ அடுத்து சொல்கிற விசுவாசிக்கிறதுனா என்னது? விசுவாசம் ஒரு வார்த்தை இல்லையா? நான் அவரை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசு தான் உண்மையான தெய்வம், இயேசுவை போல உயிருள்ள தேவன் யாருமே கிடையாது, இயேசு ஆண்டவர், ரொம்ப அவர் தான் உண்மையான தேவன். இதெல்லாம் வாய் சவடாலில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால விசுவாசம் கிடையாது. விசுவாசம் அதான் ஒருவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? இல்லை விசுவாசம் என்பது, விசுவாசம் அப்படின்னு சொன்னாவே கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. அப்போ விசுவாசம் என்பது எதில் வெளிப்படணும்? கிரியையில் வெளிப்படணும். கிரியைனா என்னது? விசுவாசித்துட்டேன் அப்படின்னாவே அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் இது மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்போ நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசுவின் வருகைக்கு முன்னால உன் மரண பரியந்த விசுவாசத்தை காத்துட்டு மரிச்சிருதுன்னா என்ன தெரியுமா? விசுவாசம் உனக்குள்ள வந்த உடனே அடுத்தது எங்கே போயிடணும் தெரியுமா? ஞானஸ்நானத்தின் அனுபவத்துக்குள்ளே போயிடணும். அதுவும் என்ன ஞானஸ்நானம்? கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம், நல்ல காரியம் நடக்கணும் அதுக்காக ஞானஸ்நானம், இதெல்லாம் செல்லாது. குழந்தைகளை எடுக்கிற ஞானஸ்நானம் செல்லாது. தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லாது. என்ன ஞானஸ்நானம் எடுக்கணும்? யோவான் ஸ்நானம் கொடுக்குற ஞானஸ்நானம் சரி. ஏன் எவன் பிரசங்கம் எப்படி இருந்தது? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள யார் உங்களுக்கு வகை காட்டினது? அவன் பிரசங்கம் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. பிரசங்கம் அவன் மாதிரி பிரசங்கம் பண்ண இடத்துல அவன் கையில் ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். அவன் எப்படி பிரசங்கம் பண்ணா? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். அந்த பிரசங்கம் சூப்பர். சகோதரியே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உன் வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார். ஆறுதல் செய்திய என் ஜனங்களுடைய காயத்தை மேற்பூச்சாய் பூசுறாங்களே, ஆனா உள்ள சீழ் பிதுங்கி கிடக்குதே, சாகர நிலைமையில் இருக்கிறானே, அந்த வியாதி குணமாகறதுக்கு பிதுக்கி எடுக்கிறதுக்கு தெரியல. மேற்பூச்சா மனசு நோகக்கூடாது, குளிப்பாட்டி விடணும், சோப்பு போட்டு விடணும், இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகிறது? யோவான் ஸ்நானகன் அவன் கொடுக்குற ஞான ஸ்நானம் ஓகே. அதனால தான் இயேசுவே அவ்வளோ பெரிய மகாராஜாவே யாருக்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார்? யோவான் ஸ்நானகன் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தான்? யோர்தான் நதியில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்நானம் செல்லும். சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். எப்போ எத்தனை பேர் அப்படி எடுத்தீங்க ஞானஸ்நானம்? டவுட்டாக இருக்குதா? எத்தனை பேர் கடிந்து கொள்ளுகிற, சிட்சிக்கிற, என்னை குட்டுகிற, என்னை சீர்படுத்துகிற, என் சீர் பிதுக்குகிற உபதேசத்தை கேட்டு என்ன நானே வெறுத்து, சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுக்கணும், பிறகு அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றணும். சும்மா தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, சர்ச்சைக்கு வரல, இப்படி முறுமுறுக்கிறது, இதெல்லாம் உதவாகற. அன்பு சகலத்தை என்ன பண்ணும்? தாங்கும். கர்த்தர் மேல் வைத்த அன்பினால நீ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக சகிப்ப, தாங்குவ. நீ இயேசுவை பின்பற்றின முதல் தகுதி உன்னை வெறுக்கணும். ஐயோ, இதுக்கு முன்னால் வாழ்ந்தேனே, நான் ஒரு மனுஷனா? எனக்கெல்லாம் ஒரு பொழப்பு வேண்டி கிடக்குதா? எனக்கெல்லாம் ஒரு உயர்வு வேண்டி கிடக்குதா? எனக்கெல்லாம் ஒரு வசதி வேண்டி கிடக்குதா? எனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி வேணுமா? எனக்கெல்லாம் ஒரு பிள்ளை வேணுமா? எனக்கெல்லாம் ஒரு ஏசி ரூம் வேணுமா? அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறான். பார்த்தீங்களா? தான் பிழையை யார் உணர்றானோ அவன் தான் பாக்கியவான். சர்ச்சைக்கு வர வர ஏன் சர்ச்சைக்கு வரணும்னு தெரியுமா? நீ செஞ்சிய பாவம், அதுக்காக பரிகாரத்தை தேடி வா. என்னமோ ஏசுநாதரே பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி வரக்கூடாது. புரியுதா? எனக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷம், எனக்கு கிடைச்ச இந்த 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 பாக்கியம், இதற்கு நான் தகுதியானவன் அல்ல அப்படின்னு நம்மை நாமே நொந்து நூலாகி நீ ஜெபித்த அப்படின்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இளைய மகன் போல ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, என் தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல சொந்தம் கொண்டாட நான் வரல, இல்லை உங்ககிட்ட பங்கு போடுறதுக்கு, பங்கு கேட்கறதுக்கு நான் வரல. அவன் கூட அப்படிதான் சொன்னான். குஷ்டரோகி கூட, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு ஆர்டர் போடல, நீ தெய்வம்னாக்கா என்னை சுகமாக்கும். கல்லன் கேட்டான் பார்த்தியா ஒருத்தன்? கல்லன்லேயே 2 கல்லன், அதில் ஒருத்தன் நல்ல கல்லன். இயேசு கல்லர்கள் நடுவிலே போனார். ஏன் தெரியுமா? கல்லனை விட்டு கல்லனை பிரித்தெடுக்க, கல்லனை விட்டு நல்லவனை பிரித்தெடுக்க. இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தாரு? துஷ்டனை விட்டு தனக்கு இஷ்டமானவனை பிரித்தெடுக்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 2 கல்லன், ஒருத்தன் தெனாட்லா பேசிக்கிட்டு இருக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் உண்மையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும். எவ்வளோ திமிரு பத்தியா? ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தன் பேசுகிறான், டேய் நீ தேவனுக்கு பயப்படலையா? நாமும் நியாயமானபடி தண்டிக்கப்படுறோம், கையும் மையமாக பிடிபட்டோம், கல்லர்களாக இருந்தோம், கொள்ளைக்காரர்களாக இருந்தோம், நமக்கு கிடைக்கிற தண்டனை நியாயமானது. ஆனால் இவரோ ஒரு பாவமும் அறியாதவர்.
ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டார், ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார், ஜனங்களுடைய வியாதிகளை குணமாக்கினார். என்ன நன்மை, என்ன தீமை செஞ்சார்? நாம் நியாயமானபடி நாம் தண்டிக்கப்படுகிறோம். இவரோ ஒரு பாவமும் அறியலையே. என்ன சொன்னா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியனை என்ன பண்ணும்? நினைத்தருளும். இயேசு என்ன தெரியுமா பண்ணு? கவர்ந்து கொண்டான். சில பாவி இயேசுவை கவர்ந்து கொள்ளுவான், சில துரோகி இயேசுவை கவர்ந்து கொள்ளுவான். மற்றவனெல்லாம் நினைப்பான் இவன் துரோகின்னு நினைப்பான். ஆனால் எப்பவோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறிட்டு இருப்பான். நீ கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறிட்டியா? அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் கல்லை, நீயும் நானும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். யாரு? இயேசுவை இகழ்ந்தானே அந்த கல்லை. ஆனால் இவனும் பாதியில் மனம் திரும்பிட்டான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டான். அவர் சொல்லிட்டார், இன்றைக்கே நீ என்னோடு கூட என்ன பண்ணுவ? பரதேசியில். அவர் சொன்னது தானே. அவன் நினைக்கிறான் நான் உன்னை இழுத்துட்டு நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் இயேசு வந்தது அவனை இழுத்துட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு. கையை உயர்த்தலையே சொல்ல. தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? மனம் திரும்பி இருக்கிறோமா? ஏதோ சொல்லிட்டு இருக்கிறல்ல, கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா? ஏன்னா என் பிரசங்கம் முடிஞ்சிச்சே, ஆனால் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மை பிரித்தெடுக்கிறதான தேவன். கர்த்தர் மேலே உண்மையான விசுவாசம் இருக்குதா? எதுக்காக ஞானஸ்நானம்? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் விசுவாசம் என்பது கிரியில வெளிப்படணும். கிரியைனா என்னது? விசுவாசம் வந்த உடனே ஞானஸ்நானத்துக்குள்ளே வந்துடணும். என்ன ஞானஸ்நானம்? மனம் திரும்பி ஞானஸ்நானம். மனம் திரும்பி ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தால் போதுமா? அவனை உயிரோடு எழுப்பிடுவார் ஆண்டவர். ஞானஸ்நானத்துக்கு அடுத்தது கர்த்தருடைய பந்தி இருக்குது. கர்த்தருடைய பந்தியில் நீ அட்டன் பண்ணோன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் நடுவே இடைப்பட்ட நாட்களிலே நீ பரிசுத்தமாய் வாழணும். உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். ஏன்னா பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்கக்கூடாதான்? நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கக்கூடாது? அப்போ அப்பம் யாருக்கு வருது? இங்கே பிள்ளைகளுக்கு வருது. அதில் சில நாய்க்குட்டி வந்து வாங்கிக்கும். அது நாயின்றது யாருக்கு தெரியும்? அதுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே, நான் நாயாக இருக்கக்கூடாது. இடைப்பட்ட நாட்களில் என்கிட்ட சில குறைகள் வந்துருச்சு. இடைப்பட்ட நாட்களில் எனக்குள்ள சில தப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த தப்பில் நான் நீடிக்க மாட்டேன். ஒரு பன்னி சேத்துல விழுந்ததுன்னா சுகமாக படுத்து கிடக்கும். சில பேர் தப்பு பண்ணிட்டான்னாக்கா குற்றம் அதில் ஒரு உணர்வே இல்லாமல் அதிலே உணர்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆட்டுக்குட்டி சேத்துல விழுந்துருச்சுன்னா துள்ளி குதித்து மேலே ஏறி வந்துடும். ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுனாலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி முழங்காலிலே நின்று ஆண்டவரை தேடி, இனிமே செத்தாலும் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னா அவனை கர்த்தர் கழுவி அவருடைய பந்தியில் சேர்த்து கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, பந்தியில் அட்டன் பண்ணணும். பந்தினா என்னது? திருவிருந்து. திருவிருந்தில் என்ன கொடுக்கப்படுது? என்னங்க கொடுக்கப்படுது? இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். இந்த சரீரத்தை நீ புசித்தாதான், இந்த ரத்தத்தை நீ குடிச்சாதான். அப்போ அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக என்ன கொடுக்கப்படுது? அப்பம். அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக என்ன கொடுக்கப்படுது? திராட்சை ரசம். அதை வாங்கி நீ பருகணும். நீ பரிசுத்த சிந்தையோடு பருகணும். கர்த்தருடைய பந்தியில் இந்த பரிசுத்தமான போஜனத்தை, பரிசுத்தமான ரசத்தை குற்றமற்றவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாங்கி பருகும்போது, உட்கொள்ளும் போது அது நமக்கு அற்புதத்தை நடப்பிக்கும். ஆனால் நீ உன்னை நீயே நிதானிக்காம, வேதம் சொல்லுது நிதானித்து அறிகிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆக்கினை தீர்ப்பு அடையும்படி அநேகர் என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பந்தியில் குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய பந்தியில் நாம் போஜனம் பானம் பண்ணணும். அந்த அப்பம், அந்த சரீரம், அந்த ரசம், அந்த ரத்தம், இதை பெற்றுக்கிட்டால் தான் உயிரோடு எழுப்புவார். ஏன்னா அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
எழுப்புவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இப்ப வந்துருச்சா? விசுவாசம் என்பது எங்க வரணும்? ஞானஸ்நானத்துக்குள்ள வரணும். ஞானஸ்நானத்துக்கு அடுத்தது எங்க வரணும்? விசுவாசம் பந்திக்குள்ள வரணும். பந்தியில என்ன கிடைக்குது நமக்கு? இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். அங்கே இப்போ சகோதரி வாசிச்சாங்க, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். எத்தனை பேர் நான் உயிரோடு எழும்பணும்? நீ உயிரோடு எழும்பணும்னா அதற்கு தகுதி என்ன அப்படின்னா, நீ கர்த்தர் மேலே விசுவாசம் வரணும். விசுவாசம் உள்ளவனாக இருந்தது மட்டும் முக்கியம் இல்லை, உனக்கு லாபமாய் இதெல்லாம் தோணுதோ. நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? சினிமாவை இன்னும் விடலை, சில தப்பு இன்னும் விடலை, சில பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வரல. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கே பயம். சில பேர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டே அதில் உழண்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால் ஞானஸ்நானம் எடுக்கலை. விசுவாசம் வந்து உனக்கு லாபமாக எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் நஷ்டமாக குப்பையாக விட்டுட்டு நீ கர்த்தரை உனக்கு ஆதாயமாக்கி கொள்ளும்போது நீ அவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அவருக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்கணும், அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணணும். அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படிப்பட்டவங்களை கடைசி நாளிலே இயேசு உயிரோடு எழுப்புவார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மையும் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று. அப்போ இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? நம்மையெல்லாம் உயிரோடு எழுப்புவதற்காக. என் பிள்ளைங்க என்ன விசுவாசிக்கிறவங்க மரித்து போகிறாங்களே, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களே, அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே. அதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஏன் மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார்? முள்ளால் தான் எடுக்கணும்னு வாங்க. மரணம் என்கிறதான தூதனை மரணத்தை சந்தித்து இயேசு ஜெயித்து, அதான் அந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, நான் என்ன சொல்றாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடைய. மரணத்துக்கு பாதாளத்துக்கு போனோம்னா யாருக்கிட்ட திறவுகோல் இருக்குது? இயேசு கிறிஸ்து கிட்ட. கையை உயர்த்தலையா சொல்லாமா? இயேசு தான் ஒருவனை மரணத்துக்கு அனுப்ப முடியும், இயேசு தான் ஒருவனை பாதாளத்துக்கு அனுப்ப முடியும். பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தரேன். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலும் இருக்குது. பரலோகத்துக்கு போனோன்னாவும் சாவி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. நரகத்துக்கு யார் டோரை ஓப்பன் பண்ணி யாரை உள்ள அனுப்பணுமோ அந்த சாவி யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த உபதேசம் யாருக்கு இல்லை? உலகத்தில் எந்த வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு இங்கே இல்லை. ஆனால் நமக்கோ இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? எங்க கடைசியாக சொல்கிறது, சாவி 2 சாவி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. பாதாளத்துக்குரிய மரணத்துக்குரிய சாவியும் அவர்கிட்ட தான் இருக்குது. பரலோகத்துக்கு சைமன் பிரதர்கிட்ட பேதுருக்கிட்ட கொடுத்தது மாதிரி கொடுத்துடணும். இந்தா பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தரேன். அப்போது எனக்கு ஆர்டர் கொடுத்தா, எப்போ இந்த ஸ்டேஜிலேயே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே திடீர்னு நான் மரித்தாலும் கவலை இல்லை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது? சாவி இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். அதை யார் கொடுக்க முடியும்? இயேசு. பாவ மன்னிப்பு யார் தர முடியும்? இயேசு. பரிசுத்த வாழ்க்கை யார் தர முடியும்? இயேசு. பரலோக ராஜ்யத்தை யார் தர முடியும்? இயேசு. இயேசு இல்லாமல் யாரும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? இதுதாங்க சத்தியம். அதற்காக தான் இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள் மகனே, மகளே, நீ என் சத்தியத்தை நீ கை கொண்டு நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் என்பதற்காக தான் அவருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசத்தோடு உட்காரும் போதும் ஒரு விசுவாசம், எழும்பும் போதும் ஒரு விசுவாசம், பாடும்போதும் ஒரு விசுவாசம், வசனத்தை கேட்கும் போதும் ஒரு விசுவாசம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசித்து இந்த இடத்துல ஆலயத்தில் வந்து நாம் கூடி அவருடைய வசனத்தை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு ஸ்தோத்திரம். நமக்கு எது லாபமாக இருக்குது உலகத்தில்? அதெல்லாம் கர்த்தருக்காக. அப்போ இயேசு பாருங்க, நம்மையெல்லாம் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள அவருக்கு எது லாபமாக தோன்றுச்சோ அதையெல்லாம் நஷ்டமாக விட்டார். அப்போ அவருக்கு எது லாபமாக இருந்தது? அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். அடிமை என்பது ரொம்ப
ஒரு ஒரு எஜமானன் அடிமையாக மாறிட்டா அதை விட ஒரு ஸ்தோத்திரம் கொடூரமான வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், தாழ்விலிருந்து ஒருவன் உயர்வுக்கு போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருவன் உயர்விலிருந்து தாழ்வுக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அதை போல் ஒரு பரிதாபம் ஒன்றுமே கிடையாது, அதுபோல் ஒரு வேதனை ஒன்றுமே கிடையாது. அப்போ இயேசு யார் தெரியுமா? உயர்விலிருந்து எல்லா உயர்வுகளையும் பார்த்தவர். அவர் நமக்காக என்ன பண்ணார்? தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன்? நம்ம எல்லாம் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள. அப்போ நாம் யாராக இருக்கிறோம்? அடிமைத்தனத்தில், இந்த கீழே பூலோகத்தில் ஸ்தோத்திர தாழ்வில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் அவரை நமக்கு சொந்தமாக்கிக்கணும்னா என்ன செய்யணும்? அவருக்காக நமக்கு எதெல்லாம் லாபமாக தோன்றுதோ அதை நஷ்டமாக, அதை குப்பையாக நீ விட்டாதான் இயேசு என்கிறதான பொக்கிஷத்தை உனக்கு நீ சொந்தமாக்கி கொள்ள முடியும். அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன். ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன், உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிற வார்த்தை ஸ்தோத்திரம் புரியுது? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தியை, இப்படிப்பட்ட சத்தியத்தை, இப்படிப்பட்ட உண்மையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் வாழணும், மரண பரியந்த விசுவாசம் உள்ளவர்களாய் வாழணும், இயேசுவின் வருகை பரியந்த விசுவாசம் உள்ளவர்களாய் வாழணும். 2 காரியம் தேவ பிள்ளைகளே. 1 மரண பரியந்தம், அல்லவிட்டால் இயேசுவின் வருகை பரியந்தம். மரண பரியந்தம் நீ விசுவாசமாக இருந்து மரித்தாலும் கவலை இல்லை, ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். 2வது, இயேசுவின் வருகை பரியந்தம் நீ உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பா. சரியா சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரை பார்த்து விசுவாசம், பரிசுத்தம், தேவ பயம், தேவ பக்தி, கர்த்தரோடு இருக்கிறதான உறவு, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு சித்தமான வாழ்க்கை, இதை நீங்கள் வாஞ்சியுங்க, இதை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த செய்தி அந்த நாளில் கேட்டிருக்கிறேன் ஐயா, இந்த நாளிலே எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, எனக்குள்ள பரிசுத்த வாழ்க்கையை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உமக்குள்ள இன்னும் அதிகமாய் நான் வளரணும், உம்மை நான் இன்னும் அதிகமாய் அறியணும், உம்மை நான் உம்மை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், உம்மை நான் எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னோடு கர்த்தர் இருப்பீராக. என்னை கர்த்தர் நீர் உம்முடைய கரத்தில் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கர்த்தரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன்,